நண்பர்களே, உங்க வைஃப் கூட முக்கியமான விருந்துக்கு போறீங்கன்னு வச்சுக்குங்க. நீங்க கருப்பு ஷூ போடணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க வைஃப் பிரவுன் ஷூ தான் போடணும்னு சொல்றாங்க. இப்போ இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பீங்க? நிறைய பேர் பேச்சுவார்த்தைனா ஒருத்தர் விட்டு கொடுத்து சமரசம் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கும் அப்படி தோணுதா? அப்படின்னா இங்க சமரசம் என்ன? ஒரு கால் கருப்பு ஷூ, இன்னொரு கால் பிரவுன் ஷூவா? அது சிரிப்பா இருக்கும் இல்லையா? கிரீஸ் வோஸ் அப்படி நினைக்கவே மாட்டாரு. அவரு எழுதின நியூ யார்க் டைம்ஸ் பெஸ்ட் செல்லர் புத்தகத்தோட பேரு நெவர் ஸ்பிளிட் த டிஃபரன்ஸ். கிரீஸ் எஃபிஐல 70 வருஷமா ஹாஸ்டேஜ் நெகோஷியேட்டரா இருந்தவர். கடத்தல்காரங்க, பேங்க் கொள்ளையர், டெரரிஸ்ட் எல்லார்கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்தினவர். அவரு சொல்றாரு, பேச்சுவார்த்தைங்கிறது ஒருத்தர் சொல்றத கேட்டு நடக்கிறது இல்ல, இன்னொருத்தர் சொல்றத கேட்டு நடக்கிறது இல்லை. 2 பேருக்கும் சந்தோஷம் கொடுக்கிற 3வது வழியை கண்டுபிடிக்கிறது தான் பேச்சுவார்த்தைன்னு. உதாரணமா, உங்க 2 பிள்ளைங்க சாக்லேட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு அதை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாம தவிக்குதுன்னு வச்சுக்குங்க. நீங்க எப்படி பிரிச்சாலும் ஒருத்தர் சந்தோஷப்பட மாட்டாங்க. எப்பவும் அடுத்தவனுக்கு தான் அதிகமா கிடைச்சிருக்குன்னு தோணும். இதுக்கு தீர்வு என்னன்னா, ஒரு பையன் சாக்லேட்ட சரிசமமா பிரிக்க சொல்லிட்டு இன்னொரு பையன் எந்த பாதிய வேணும்னு தேர்வு செய்ய விடுறது. இந்த வீடியோல கிறிஸ் வோஸ் புத்தகத்திலிருந்து நான் கத்துக்கிட்ட 5 விஷயங்களை பத்தி சொல்றேன். இது உங்களுக்கு நல்ல பேச்சுவார்த்தை நடத்த உதவும். பாடம் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எல்லா பேச்சுவார்த்தையும் ஒரு விஷயத்தோட தான் ஆரம்பிக்கணும். எல்லாருமே அவங்கள யாராவது புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம செய்யறதுல ரொம்ப ஈஸியான ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கேட்கறது தான். நாம ரொம்ப கவனமா கேட்கும்போது அவங்களோட நிலைமைய நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இது ஈஸி மாதிரி தெரிஞ்சாலும் பல பேர் இந்த விஷயத்துல சொதப்புறாங்க. அடுத்தவங்க பேசும்போது அவங்க சொல்றத கவனிக்காம நம்ம அடுத்து என்ன பேசலாம்னு யோசிச்சுட்டு இருப்போம். அவங்க பேசி முடிச்சதும் அவங்க சொன்னதையெல்லாம் விட்டுட்டு நம்ம கதைய ஆரம்பிச்சுடுவோம். அப்போ அவங்களுக்கு என்ன தோணும்? இவங்க நான் சொன்னதை கொஞ்சம் கூட கவனிக்கலையே அப்படின்னு தோணும். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்கும். யார்கிட்டையாவது பேசும்போது அவங்க வேற விஷயம் பேசுற மாதிரியும் நாம வேற விஷயம் பேசுற மாதிரியும் இருக்கும். பேச்சுவார்த்தையில சில பேர் ஏன் கத்துறாங்கன்னா அவங்க சொல்றத யாரும் கவனிக்கலையே அப்படின்னு தோணும். பேச்சுவார்த்தையில எல்லாருமே 3 விஷயம் எதிர்பார்ப்பாங்க. முதல்ல அவங்கள புரிஞ்சுக்கணும், அப்புறம் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பத்தி பேச ஆரம்பிக்கணும். நல்லா கேட்கறது இல்லாம பேச்சுவார்த்தையில ஜெயிக்க முடியாது. நண்பர்களே, 2வது பாடம் என்னன்னா, பேச்சுவார்த்தைங்கிறது ஒரு போட்டி இல்லை, அது ஒரு கண்டுபிடிப்பு. யாரு பேச்சுவார்த்தையை ஒரு சண்டை மாதிரி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க சொல்றது மட்டும்தான் பெருசா தெரியும். ஆனா உண்மை என்னன்னா, பேச்சுவார்த்தை ஒரு சண்டை கிடையாது. அது ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அடுத்தவங்களுக்கு என்ன வேணும்னு தான் கண்டுபிடிக்கணும். அது பணமா, நேரமா, மரியாதையா, அங்கீகாரமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு ஆத்தர் சில விஷயங்களை சொல்றாரு. முதல்ல சிரிக்கணும். நாம ஒருத்தவங்கள பார்த்து சிரிக்கும்போது அவங்களோட மனசுல ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நாம நல்ல மனநிலையில இருக்கும்போது நம்மளோட புத்தி கூர்மையா இருக்கும். ஆனா நம்ம கெட்ட மனநிலையில இருந்தா அது நம்மளோட புத்தியை மழுங்கடிச்சிடும். 2வது விஷயம் என்னன்னா, மிரரிங். அதாவது நம்ம ஆப்போசிட் பார்ட்டி கடைசியா சொன்ன 3 வார்த்தையையோ இல்ல முக்கியமான வார்த்தையையோ திரும்ப சொல்றதுதான். உதாரணமா, நம்ம ஆப்போசிட் பார்ட்டி எனக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு, எனக்கு இன்னும் அதிகமா பணம் வேணும் அப்படின்னு சொன்னா நாம உங்களுக்கு இன்னும் அதிகமா பணம் வேணும் அப்படின்னு சொல்றதுதான். மிரரிங் ஆரம்பத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் பழகிட்டா அது மேஜிக் மாதிரி வேலை செய்யும். மிரரிங் பண்றதால அடுத்தவங்க நம்ம கிட்ட இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. நீங்க அப்படி சொன்னதால என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கறத விட மிரரிங் பண்றது ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா அப்படி கேட்கும்போது நம்ம ஆப்போசிட் பார்ட்டி கொஞ்சம் யோசிச்சு அவங்க சொன்னதை மாத்தி சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா மிரரிங் பண்றதால பேச்சுவார்த்தை சீராக நடக்கும். அது மட்டும் இல்லாம அடுத்தவங்களும் இன்னும் நிறைய தகவல் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. மிரரிங் பண்ணதுக்கு அப்புறம்
கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கணும். அப்போதான் மிரரிங் மேஜிக் மாதிரி வேலை செய்யும். 3வது பாடம் டாக்டிக்கல் எம்பத்தி. டாக்டிக்கல் எம்பத்தினா அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன உணர்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறது. அவங்களோட உணர்ச்சிகளுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. அதுலயும் அவங்களுக்கு என்ன எமோஷனல் தடைகள் இருக்கு, ஏன் அவங்களால சம்மதிக்க முடியலன்னு கண்டுபிடிக்கிறது. நாம அந்த எமோஷனை கண்டுபிடிச்சதும் அதுக்கு ஒரு லேபிள் கொடுக்கணும். அதாவது அவங்க சொன்னத சுருக்கமா சொல்லி அதுக்கான லேபிள் கொடுக்கணும். எப்பவும் லேபிள் ஆரம்பிக்கிறது இட் சீம்ஸ் லைக் ஓர் இட் சவுண்ட்ஸ் லைக் அப்படின்னு தான். உதாரணத்துக்கு நம்ம ஆப்போசிட் பார்ட்டி அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை பத்தி உணர்ச்சி வசப்பட்டு பேசினா இட் சீம்ஸ் லைக் யூ கேர் அ லாட் அபவுட் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு லேபிள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சும்மா இருந்து லேபிள் வேலை செய்யறத பார்க்கணும். லேபிள் ஏன் வேலை செய்யும்னா நம்ம சரியான எமோஷனை கண்டுபிடிச்சிருக்கோமான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்தவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறாங்கன்னு ஒரு நம்பிக்கைய அவங்களுக்கு வரும். அது நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தும். ஒருத்தருக்கு நம்மளை பிடிச்சா அவங்களோட பேச்சுவார்த்தையில சக்சஸ் ஆக 6 மடங்கு வாய்ப்பு அதிகம். எம்பத்தினால 2 மூளை ஒன்னா சேரும். எம்பத்தி இருக்கும்போது 2 பேரும் ஒத்துழைக்கணும்னு தோணும். அப்போ 2 பேருடைய மூளை சக்தியும் சேர்ந்து பிரச்சனைய தீர்ப்பாங்க. லேபிள் போடுறது இன்னொரு விஷயத்துக்கும் உதவும். அதாவது நெகட்டிவ் விஷயங்களை கையாள. நம்ம ஆப்போசிட் பார்ட்டிக்கு நம்ம மேல கோபம் இருக்கு, அவங்களுக்கு நம்மள பிடிக்கலன்னு தெரிஞ்சா இது ரொம்ப உதவியா இருக்கும். மீட்டிங் போறதுக்கு முன்னாடி நம்ம ஆப்போசிட் பார்ட்டி நம்மள பத்தி என்னெல்லாம் நெகட்டிவா சொல்லுவாங்கன்னு யோசிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு லேபிள் கொடுக்கணும். உதாரணத்துக்கு நம்ம கம்பெனி ஒரு வேலைய சொன்ன நேரத்துக்குள்ள முடிக்காம லேட் பண்ணிட்டோம்னா கஸ்டமர் நம்ம மேல சந்தோஷமா இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ மீட்டிங் ஆரம்பத்திலேயே நாம நீங்க நினைக்கிறதெல்லாம் நாங்க நம்பிக்கை இல்லாதவங்க, வாக்கு கொடுத்து காப்பாத்த மாட்டோம் அப்படின்னு தான் நினைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி சொன்னா அவங்களுக்கு அட இவங்களுக்கு நம்ம மனசு புரியுதே, இவங்க கொஞ்சம் பரவாயில்லையே அப்படின்னு தோணும். நாம நெகட்டிவ் விஷயங்களை கையாளாம விட்டா நம்ம கஸ்டமர்ஸ் அவங்க எவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நாம நெகட்டிவ் விஷயங்களை கையாண்டா அவங்க குறை சொல்றதை விட பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு பாப்பாங்க. நெகட்டிவ் எமோஷன்ஸ் தோத்துடுவோமோன்ற பயம் நம்ம மூளைய பாசிட்டிவ் எமோஷன் விட 3 மடங்கு அதிகமா பாதிக்கும். அதனால நம்ம கஸ்டமர்ஸோட நெகட்டிவ் எமோஷனை குறைக்கிறது ரொம்ப நல்லது. நண்பர்களே, 4வது பாடம் என்னன்னா பேச்சுவார்த்தையை இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறது. நிறைய பேர் ஆமா அப்படின்னு உடனே சம்மதிச்சாதான் பேச்சுவார்த்தை சீக்கிரம் முடியும்னு நினைப்பாங்க. ஆனா அது உண்மை இல்ல. இல்ல அப்படின்னு சொல்றது தான் பேச்சுவார்த்தையோட ஆரம்பம். ஏன்னா நாம ஆமா அப்படின்னு சொல்லிட்டா நம்ம அதுல மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு வரும். உதாரணத்துக்கு நாம 5 நிமிஷம் பேசலாமா அப்படின்னு கேட்டா நீங்க ஆமா அப்படின்னு சொன்னா உங்க மனசுல 5 நிமிஷம்னா எவ்வளவு நேரம் இருக்கும்? 1 மணி நேரம் பேச வேண்டியதா இருக்குமோ? இவரு தன்னோட ஐடியாவை திரும்ப சொல்ல போறாரோ அப்படின்னு பல கேள்விகள் வரும். இது மாதிரி யோசனைகள் எல்லாம் நம்மளோட கவனத்தை சிதறடிச்சு பேச்சுவார்த்தையில கவனம் செலுத்த விடாம தடுக்கும். ஆனா நாம 5 நிமிஷம் பேசுறதுக்கு இப்போ டைம் சரியில்லையா அப்படின்னு கேட்டா நீங்க இல்ல டைம் சரிதான், ஆனா நான் ஒரு வேலைய முடிச்சிட்டு 15 நிமிஷத்துல உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னு சொல்றதால நம்ம எதுக்கும் உடனே ஒத்துக்கலைன்னு ஒரு தெம்பான உணர்வு வரும். இல்லை அப்படின்னு சொல்றது நமக்கு ஒரு கட்டுப்பாட்டையும் கொடுக்கும். நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும்போது நம்மளால வேகமா யோசிக்க முடியும், எந்த கவனச்சிதறலும் இல்லாம பேச்சுவார்த்தையில கவனம் செலுத்த முடியும். இன்னொரு விஷயம், இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க 2-3 கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. நான் எங்க மீட் பண்றது, எப்போ மீட் பண்றதுன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் கேட்காமலேயே எனக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. நண்பர்களே, 5வது பாடம் என்னன்னா தட்ஸ் ரைட், அது சரிதான் அப்படின்னு சொல்றது. இது
பேச்சுவார்த்தையில நீங்க கேட்கணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை. இதை எப்படி கேட்க வைக்கிறதுன்னா, நம்ம எதிராளி சொன்னதை அப்படியே திரும்ப சொன்னா போதும். இது ரொம்ப ஈஸியான விஷயமா தெரிஞ்சாலும் இது நல்லா ஒர்க் ஆகும். இது அவங்க சொல்றத நல்லா புரிஞ்சுகிட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கைய அவங்களுக்கு கொடுக்கும். யாராவது "that's ரைட்" அப்படின்னு சொன்னாங்கன்னா, பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். "that's ரைட்னா" அந்த ஆளு அவங்க சொல்றத நாம முழுசா புரிஞ்சுகிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா யாராவது "you're ரைட்" நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படின்னா நாம சொதப்பிட்டோம்னு அர்த்தம். இந்த 2 வார்த்தைக்கும் வித்தியாசம் ரொம்ப கொஞ்சம்தான். ஆனா அர்த்தத்துல பெரிய வித்தியாசம் இருக்கு. யாராவது "you're ரைட்" அப்படின்னு சொன்னா, அவங்க நம்மள அனுப்பி வைக்க பாக்குறாங்க இல்ல பேச்சுவார்த்தைய முடிக்க பாக்குறாங்கன்னு அர்த்தம். மனுஷங்கள கையாளுறது ரொம்ப கஷ்டமான வேலை. நீங்க உங்க வேலையில பெர்ஃபெக்ட்டா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு மனுஷங்கள சமாளிக்கிற திறமை இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டம்தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. Have a wonderful day.